இளவரசே, கோர்கனுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். உங்க கூட வந்திருக்காங்களே, இவங்கெல்லாம் யாரு? இவங்க எல்லாரும் என்னுடைய நண்பர்கள். தந்தையாரே, கோர்கனுக்கு திரும்பி வரும்போது எங்களை தாக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா பீமு அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து என் உயிரை காப்பாத்திட்டாங்க. என்ன தாக்கினாங்களா? ஆனா எதுக்காக? யார் அப்படி தாக்கினாங்க? மகாராஜா, ஏட்ரியன் மறுபடியும் இந்த ஊருக்கு வரத யாரோ விரும்பலன்னு மட்டும் நல்லா தெரியுது. கெட்ட சாபத்துல இருந்து இந்த ஊர் முக்தி அடையறதையும் விரும்பல. கோர்கன சாபத்துல இருந்து யாராலையும் விடுவிக்க முடியாது. எவ்வளவு பேர் வந்தாங்க, எவ்வளவு பேர் போனாங்க. ஆனா யாரும் கோர்கனுக்கு சாபத்துல இருந்து விமோச்சனம் கொடுக்கவே இல்ல. நீங்க பேசிட்டு இருக்கிற விதத்தை பார்த்தா இந்த சாபத்தை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும் போல இருக்கே. ஆமா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? மந்திரியாரே, உங்களுக்கு பீம பத்தி எதுவும் தெரியாது. எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவன் கண்டிப்பா நம்மள இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துவான். அவனால இந்த சாபத்துல இருந்து நம்மள விடுவிக்க முடியும். நீ பரிசு கிடைக்கணும் கோர்கனுக்கு வந்திருந்தா உனக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். உனக்கு அந்த மாதிரி எந்த பரிசும் கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா கோர்கனோட கஜானாவே காலியாக போகுது. நான் எந்த பரிசையும் எதிர்பார்த்து வரல. நான் என் நண்பருக்கு உதவி செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த சாபத்தை அடியோட அழிக்க நாங்க முழு முயற்சி எடுப்போம். அதை நாங்க அழிச்சு காட்டுவோம். மகாராஜா, காப்ளின்ஸ் வந்துட்டாங்க. கஜானாவை திறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உனக்கே நல்லா தெரியுமே, இவங்களுக்கு குடுக்கறதுக்காக நம்ம கஜானால இப்ப எதுவுமே இல்லையே. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துருங்க மகாராஜா. கோர்கனோட கஜானா காலி ஆயிடுச்சுங்கிற விஷயம் பக்கத்து நாட்டு மன்னர்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு வைங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்மள தாக்க வந்துருவாங்க. மந்திரியாரே, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இன்னும் புரிய மாட்டேங்குது. இவ்வளவு அழகான ஒரு நாட்டை எதுக்காக வந்து இப்படி தாக்குறாங்க? இங்க கஜானாவும் காலி ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் உருவாக்க உங்ககிட்ட எதுவுமே இருக்காது. அதோட இது ஒரு சாப பூமியா இருக்கிறதுனால இந்த நாட்டை யாரு வந்து தாக்க போறாங்க? அதுக்கு வாய்ப்பே இல்ல. மகாராஜா, இந்த மந்திரியோட அறிவுரைய கேட்க போறீங்களா, இல்ல இந்த பொடிப்பைய பேசுறத கேட்க போறீங்களா? என்னைக்குமே கோர்கனோட நல்லதுக்காக உழைச்சவன்னா நீங்க கோப்ளின்ஸுக்கு தங்கத்தை கொடுத்தே ஆகணும். இல்லன்னா கோர்கனுக்கு ஏற்படுற அழிவை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அழிவுக்கான மொத்த பழியும் உங்க மேலதான் விடும் மகாராஜா. உங்களுக்கு தான் கலங்கம். சரி, நம்ம கிட்ட வேற எந்த வழியுமே இல்ல. இங்க என்ன நடக்குது? எல்லாரும் போய் வேலையை கவனிங்க. தங்க அருவியை நாம சீக்கிரமாவே கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா நம்ம கிட்ட நேரம் இல்ல. என்னாச்சு பாஞ்சா? ரொம்ப வருத்தத்தோட வந்து நிக்கிற? கோர்கனோட கஜானா சீக்கிரமாவே காலி ஆயிடும். அதே மாதிரி பீமையும் என்னால் அதிக நாள் தடுத்து நிறுத்த முடியாது. ஒருவேளை நாளைக்கு கோர்கனை உருவாக்குறதுக்காக மகாராஜா நம்மளுக்கு தங்கத்தை கொடுக்காம நிறுத்திட்டா
இந்த குகையோட ரகசியம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நீ எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்ட. இனிமே பீமையும் அவனுடைய கூட்டாளிகளையும் நான் பார்த்துக்கிறேன். நம்ம கிட்ட இப்ப நேரம் இல்ல, சீக்கிரமா வேலையை செஞ்சு முடிங்க. இன்னைக்கு தங்க அருவி இருக்கிற இடத்தை அடைஞ்சே தீரணும். இனிமே உன்னால எதுவும் பண்ண முடியாது பாஞ்சா. இனிமே உன் கைக்கு எதுவுமே சிக்காது. ஓ, நீ என்ன தடுத்து நிறுத்த வந்துட்டியா? போங்க, எல்லாரும் அவங்கள பிடிங்க. உங்க 3 பேருக்கும் ஒன்னும் ஆகல. எங்களுக்கு ஒன்னும் ஆகல. ஏட்ரியன், பாஞ்சாவும் கோப்ளின்ஸும் சேர்ந்து தங்க அருவியை கைப்பற்றுறதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க, தாக்கவும் முயற்சி பண்ணுவாங்க. நாம சண்டைக்கு தயாரா இருக்கணும். சரி பீம், நான் கோர்கனுடைய சிப்பாய்களை உடனே தயார் செய்யறேன். ஆனா கோப்ளிங்ஸோட மந்திர சக்தியை எப்படி நாம அழிக்க போறோம்? அவங்களால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. இனிமே மந்திர சக்தியை பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு தங்கம் கிடைக்காது. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்கள தாக்கலாம். நாங்க எல்லாரும் உனக்கு உதவி செய்யறோம் ஆட்ரியன். நடக்க போற சண்டையில நாம தான் ஜெயிக்க போறோம். छोटा भीम मायावी गोर्गन, छोटा भीम मायावी गोर्गन, நம் கண்களினை இது மறைத்திடுமே ஓர் மந்திர நகரமே. மாயாவி கோர்கன். பீம், உன்னால் தான் கோர்கன் மீது இருந்த சாபம் ஒரேடியாக அழிந்து விட்டது. நன்றி பீம். ஆனா கோர்கன் அதுவும் நாசமாயிடுச்சு இல்லையா? என்னுடைய வீரர்களுடைய மந்திர சக்தி இல்லாம கோர்கனை மறுபடியும் உன்னால உருவாக்க முடியாது. ஒரு நாட்டுக்கு தீய சக்தி இல்ல, மக்களுடைய உழைப்பு தான் தேவை. இந்த நாட்டு மக்கள் கோர்கனை திரும்ப உருவாக்குவாங்க. ஆனா அது எப்படி? கார்கனுடைய கஜானா தான் காலி ஆயிடுச்சு இல்லையா? கார்கனோட அரண்மனைக்கு கீழே ஒரு தங்க அருவி ஓடுது. ஆனா நிச்சயமா அந்த தங்க அருவியை நான் கார்கனுடைய வளர்ச்சிக்கு மட்டும்தான் நான் அதை பயன்படுத்துவேன். அந்த தங்க அருவி பூமிக்குள்ளேயே இருக்கிறது தான் எங்களுக்கும் கோர்கன் மக்களுக்கும் ரொம்ப நல்லது. அப்ப சரி, நான் இங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப நான் திரும்பவும் டோலக்பூர் போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. இந்த கோர்கனுக்கு நீதான் சரியான ராஜாவா இருக்க போற. இங்க பாரு பீம், சிறப்பு விருந்துல கலந்துக்காம நீங்க இங்க இருந்து போகவே முடியாது. நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிறப்பு விருந்துல கலந்துக்கிறேன்னு சொன்னேன்ல. என்னால ஓட முடியல. எந்த பேய் பூதமானாலும் இந்த காளியா பயப்பட மாட்டான். இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு எப்படியாவது எங்க நான் தான் ஹீரோன்னு ஊரே ஒத்துக்கும். பயங்கரமா பசிக்குது. லட்டு. அது யாரு?
காப்பாத்துங்க! ரொம்ப கெட்ட கனவா இருந்தது. அது சரி, நான் வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தேன்? நான் தான் உன்னை இங்க கொண்டு வந்தேன். நான் தான். யாரு? பூதம்! தலைவா நில்லுங்க. பீம்! பீம்! அந்த மரத்துல இருந்து பூதம்! நான் பூதம் இல்ல காளியா. நான் பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். காப்பாத்து, காப்பாத்து! நான் பூதம் இல்ல காளியா. நான் வேதாளம். சரி வேதாளா, நீ எப்படி போய் காளியாவை பிடிச்ச? அந்த காட்டுல இருந்த மரத்துல இருந்து தான். எனக்கு எந்த வேதாளத்துக்குடியும் இருக்க வேண்டாம். பீம், இதோட சாவி அந்த மந்திரவாதி கிட்ட தான் இருக்கு. அவனால தான் இந்த பூட்டை திறக்க முடியும். போ பீம், ஏதாவது செய். சரி வேதாளா, அந்த மந்திரவாதி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அந்த வேதாளத்தோட சக்தியினால என்னுடைய சக்தி அதிகமாயிடுச்சு. பீம், மறுபடியும் வந்துட்டியா? என் நண்பனோட மந்திர சக்தியை திருப்பி கொடு. வேதாளத்துக்கு நீ நண்பனா? வேதாளத்துக்கு அப்படி தொல்லை கொடுக்காத. உனக்கு என்ன தைரியம்? உங்களை நான் சும்மா விட போறதில்ல. பீம்! என் சக்திய பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. இப்பப்பா தயாரா இருக்கியா நண்பா? நில்லு பீம்! பீம், அங்க பாரு. அந்த அதிரடி திருட மறுபடியும் வந்துட்டானா? வீரர்களே, போய் பிடிங்க. என்ன இது?
பாதுகாப்பு ஏற்பாடுலாம் சரியாவே இல்ல. அந்த திருட கொஞ்சம் கூட பயம் இல்லாம நம்ம ஊர்ல வந்து திருடிட்டு போறான். பூ, மன்னரால அந்த திருடனை எதுவுமே செய்ய முடியலையா? அச்சச்சோ, அங்கே கரைக்கு போகணுமா? சரி சரி ஏறுங்க. உனக்கு குரு மத்தாயியோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அடராமா, குருமத் ஐயா, அவரைத்தான் எல்லாருக்குமே தெரியுமே. சரி சரி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கெல்லாம் அனாவசியமா அவரை பார்க்க போறீங்க. குரு மத்தாயி നിങ്ങളെ സന്ധിക്ക മാട്ടാര്. அச்சச்சோ, எனக்கு என்ன வந்தது? உங்களை இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு, அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு கூட்டிட்டு போனா உன்னைக்கு காசு கிடைக்குது இல்லையா? நாங்க ஒண்ணு ஊர் சுத்தி பார்க்க வரல நண்பா. குரு மத்தாய் கிட்ட இருந்து களரி வித்தைய கத்துக்க வந்திருக்கோம். நான் உங்க கூட பந்தயம் கட்ட தயார். கண்டிப்பா அவரு உங்களை யாரையுமே சந்திக்க மாட்டாரு, சந்திக்கவே முடியாது. அப்புறம் எங்க இருந்து பயிற்சி எடுக்கிறது? அவரை பார்க்க போயால விரட்டி அடிச்சிருவாரு. உன்னைக்கு எல்லாம் தெரியும். அச்சச்சோ, அவர் கண்டிப்பா எங்களை சந்திப்பாரு. எங்களுக்கு கத்தும் கொடுப்பாரு. பந்தயம் வைக்கலாமா? அந்த வீடுதான். அச்சச்சோ, இங்க பெரிய பூட்டு தொங்குது. அப்ப உள்ள போக முடியாது. குருஜி, இங்க இருந்து போயிருங்க. குரு, உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு நாங்க ஆசைப்படுறோம். இல்ல, நான் யாருக்கும் கத்து கொடுக்கறது இல்ல. ஆனா ஒரு தடவை எங்களை சந்திச்சுதான் பேசி பாருங்களேன். எனக்கு யாரையும் பார்க்கவும் வேணாம். நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை சந்திக்க வந்திருக்கோம். எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே திரும்பி போயிருங்க. ராமா, நான் தான் முதல்லயே சொன்னேனே, நீங்க தான் என் பேச்சு கேட்கல. உன்னைக்கு எல்லா விஷயமும் தெரியும். நாம வேற விதத்துல முயற்சி பண்ணலாமா? அச்சச்சோ, ராமா, மறுபடியும் வேற ஏதாவது முயற்சி பண்ணலாம். மறுபடியும் வேற ஏதாவது தான் செய்யணும். படகுல ஏறுங்க, திரும்ப கூட்டிட்டு போறேன். நான் தானே இப்ப பந்தயத்துல ஜெயிச்சேன். ஆமாடியோ, குரங்கு குரங்கு. அந்த குரங்கு இன்னும் அவ்வளவு சின்னதா இருந்தது. இக்கிடிக்கி 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 இப்படி சொல்லி சொல்லியே மூளெல்லாம் குழம்பி போயிடுச்சு. நண்பர்களே, இங்கதான் நம்ம தேடி வந்த அந்த 2 குரங்கு இருக்கு. ஆமாம் பீம், அதனாலதான் அந்த பறவை நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. ஆனா எந்த குரங்குன்னு தெரியலையே. பேசாம நீயே போய் அந்த குரங்கு கிட்ட கேட்டுட்டு வா. கதவை திறந்தா குரங்கு நம்மள அடிச்சிரும். திறக்கலனா இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது.
மேலே போ, போய் எங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்க. அப்படிதான், நல்லா வேகமா போங்க தலைவா. காளியா, என்னாச்சு? பீம், அங்க பாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? எகிட்டிக்கு குரங்குக்கு இதுல போட்டுக்கிற மாதிரி வாயில 3 கோடு இருக்குமா? சரி வாங்க, அப்ப உடனே நம்ம வெளியே போலாம். நம்ம தான் ஜெயிச்சோம். குரங்குகள்லாம் சேர்ந்து என்ன அடிக்க போறீங்களா? என் சக்தி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கதை இன்னும் சூடு பிடிக்கல போல இருக்கே. நீ இங்கிட்டிக்கு குரங்கா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா குரங்குகளுக்கு பொதுவா வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஜாக்கிரதை பீம். ஆஹா, இது கல்லாயிடுச்சே. அது இந்த குரங்கு தான். இன்னொரு குரங்கு எங்க இருக்கும்? ரோரான் இந்த குரங்க மட்டும் தான் கேட்டான். வாங்க, இத கொடுத்துட்டா நம்ம இளவரசியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். இங்க என்ன நடக்குது? நாங்கெல்லாம் உங்க நண்பர்கள். நண்பர்களா? இல்ல, நேத்து ராத்திரி ரோரான் என்ன பண்ணான்னு எங்களுக்கு தெரியும். நீங்க இந்த சிலைய ரோரானுக்கு கொடுத்து இளவரசியை காப்பாத்தலான்னு பாக்குறீங்க. ஆனா எங்க நிலைமை என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியுமா? விட மாட்டோம். தயவு செஞ்சு என்ன நம்பு. கண்டிப்பா ரோரான உங்களை அழிக்க நான் விட மாட்டேன். பீம், நீ எங்க எதிரி. மரியாதையா அந்த சிலையை எங்க கிட்ட கொடுத்துரு. இளவரசியை முதல்ல ரோரான் கிட்ட இருந்து காப்பாத்தியாகணும். வெல்ல முடியா? மகாராஜா, இப்ப நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அப்பா, அப்பா, என்னப்பா இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணுமில்ல. மந்திரியாரே, என்ன சொன்னீங்க? மகாராஜா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் வைத்தியரை கூப்பிடட்டுமா? முக்கியமான விஷயங்களை நாம அப்புறம் கூட பேசிக்கலாம் மகாராஜா. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு ஓய்வு எடுத்துக்கோங்க. நீங்க சொல்றதும் சரிதான். சரி, இப்ப நீங்க போகலாம். என்ன பிரச்சனை மகாராஜா? என்கிட்ட சொல்லுங்க. நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. உன்கிட்ட எதையும் மறைக்க விரும்பல. இங்க பாரு பீம்,
என் முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன மகாராஜா, நம்ம அங்கிளோட முடி கூட தான் மொத்தமா நரைச்சு போச்சு. பீம், முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். உனக்கு தெரியுமா, ராஜாவோட தலையில ஒரு வெள்ளை முடி வந்திருக்கு. உனக்கு தெரியுமா, ராஜாவோட தலையில 4 வெள்ளை முடி வந்திருக்கு. மகாராஜா, வயசானதும் ஒரு வித வியாதி தானே. உங்களோட இந்த ஒத்த நரைச்ச முடியையும் போக்கிடுமே என்னோட இந்த இளமை மருந்து. எனது இளமை மருந்தா? வேண்டாம் மகாராஜா, இது ஒரு சூழ்ச்சியோன்னு தோணுது. முதல்ல அந்த மருந்த அவனையே குடிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாம முடிவு பண்ணலாம். நான் இந்த மருந்த தினமும் குடிக்கிறேன் மகாராஜா. எனக்கு இப்ப வயசு 180 ஆகுது. ஆனா என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? உங்களுக்கு 180 வயசாகுதா? ஆமா மகாராஜா. இது என்ன, மகாராஜாவுடைய நரமுடியெல்லாம் கருப்பாயிடுச்சு. உங்க மருந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் நீங்க கொண்டு போய் கொடுங்க. நீங்க எதை கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். எனக்கு முதல்லயே சந்தேகமா இருந்தது. என்னவோ இங்க தப்பு நடந்துகிட்டு இருக்கு. இந்நேரம் நம்ம மகாராஜாவும் குழந்தையா மாறி இருப்பாங்க. எல்லாரும் வாய மூடிக்கிட்டு பேசாம இருங்க, இல்லைன்னா எல்லாரையும் குண்டுக்குள்ள அடைச்சிடுவேன். எங்களை மாதிரி குழந்தைங்களை குறைச்சு மதிப்பிடாத கோல்கால். என் மருந்துக்கு முன்னாடி என்ன யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. இப்ப எங்க லட்டுவோட சக்தியை நீ தெரிஞ்சுக்குவ. முதல்ல எல்லாரையும் பழைய மாதிரி ஆகாத. நீ சொல்ற மாதிரியே செய்யறேன். பீம், மறுபடியும் டோலக்பூரை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நீ காப்பாத்தி இருக்க. உன்னோட உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். என்ன மகாராஜா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இது என்னோட கடமை. அப்புறம் உங்களோட நரமுடி மறுபடியும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அதான் கவலையா இருக்கு. இனிமே நரைமுடிய பத்தி எனக்கு கவலையே கிடையாது பீம். ஏன்னா நரைமுடி வர வர நானும் புத்திசாலி ஆகிக்கிட்டே போறேன். 98, 99, 100. நான் வரட்டுமா? கொஞ்சம் இரு. நான் வரட்டுமா? அட கொஞ்சம் இரு சுட்கி, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். இப்ப நான் வந்துட்டே இருக்கேன். ராஜு, எல்லாரும் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க? எப்பவுமே சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேனே. இவங்களை வெளியே கொண்டு வர ஒரு ஐடியா இருக்கு. ஒரு நிமிஷத்துல எல்லாம் ஓடி வந்துருவாங்க. கைவசம் இருக்கு லட்டு. ஓ, இப்போ என் கையில ஒரே ஒரு லட்டு தான் இருக்கு. ஆமா, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஆஹா, நீ மாட்டிக்கிட்ட. லட்டுவுக்காக நான் மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்லை. நீ கரெக்டா சொன்ன. ஆனா இந்த கடைசி லட்டு நான் தான் சாப்பிட போறேன். நீ ரொம்ப அவசரப்படுற ஜக்கு. இந்த லட்டுவை இப்ப நான் தான் சாப்பிட போறேன். உன்னால அதை கண்டிப்பா சாப்பிட முடியாது, ஏன்னா அது பீமுக்கான லட்டு.
எப்படி உன் கையில இருந்த இந்த லட்டுவை நான் புடுங்கிட்டேன் பாத்தியா? ஆட்டம் முடிஞ்சது. லட்டுவை நான் இப்ப சாப்பிட போறேன். இன்னும் ஆட்டம் முடியல ஏன் நண்பா, ஏன்னா இப்பதான் என் ஆட்டத்தை நீ பார்க்க போற. இப்ப நம்ம கிட்ட லட்டு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. வேணும்னா நாம எல்லாரும் பங்கு போட்டு சாப்பிடுவோமே.